நாராயணா சார், அங்க இருக்கிற கூட்ஸ் எவ்வளவு ஒருத்தன் ரொம்ப நாளா குடும்பம் நடத்திட்டு இருக்கானா, நம்ம டிபார்ட்மெண்ட் சொல்லி உடனே அவங்க காலி பண்ண சொல்லியா? சரிங்க சார். இன்டர்வியூக்கு போறீங்களா, என்னாச்சு? ஒரே ஒரு கேள்வி கேட்டான், பதில் தெரியலன்னு சொன்ன, கெட்ட விட்டுட்டான். என்ன கேள்வி? உனக்கு தேசிய கீதம் தெரியுமா? தெரியுமே. எங்க சொல்லு. ஜனகணமன அதிநாயக. போதும். எத்தனை வருஷமா தெரியும்? நான் 1வது படிக்கும் போது இருந்து எனக்கு தெரியும். அப்போ கிட்டத்தட்ட 15 வருஷமா இதேதான் பாடிட்டு இருக்கல. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் இதே கேள்வியத்தான் என்ன கேட்டான், இதே மாதிரி முழிச்சேன், போடான்னுட்டான், வந்துட்டேன். என்னாச்சு? ஒண்ணுமில்லைங்க. காட்டு. ஒண்ணுமில்லைங்க. காலி சொல்றேன். அறிவு இருக்கா? வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு, காதல் செய்வதற்கு இடம் காலியாயிருக்கு. வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு, காதல் செய்வதற்கு இடம் காலியாயிருக்கு. அங்கே ஒரு தாஜ்மஹால், இங்கே ஒரு மும்தாஜ், 2 பேரை சேர்த்தது குட்ஸ் வண்டி கேரேஜ். அந்த கதை போல இந்த கதைதான், மத்தவங்க பேசும் அந்த கதைதான். உள்ளபடி நானும் உன்னை விரசி, ஒட்டிக்கொண்டு வாழும் பட்டத்தரசி. நான் தொடும் பொண்ணுதான் வாழ்விலே ஒண்ணுதான், நீதான் நீதான் வேற சொந்தம் எது? கூட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு, காதல் செய்வதற்கு இடம் காலியாயிருக்கு. கம்பன் மகன்தானே அம்பிகாபதி, மன்னன் மகள் தானே அமராவதி. நாமும் அது போலே எண்ணி இருப்போம், ஊசியில நூலா பின்னி இருப்போம். வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு, காதல் செய்வதற்கு இடம் காலியாயிருக்கு. கூட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு, காதல் செய்வதற்கு இடம் காலியாயிருக்கு.
ஐயா அவளியா என்ன சார்? என்னவா? என் மூஞ்சிய பார்த்து சொல்லு. பாருங்க சார், நானும் 4 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி சொல்லியும் பாத்துட்டேன். இவங்க காதல விழுந்த மாதிரி தெரியல. ஐயா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க குடும்ப நடத்துறதுக்கும் இந்த மாதிரி கூத்தடிக்கிறதுக்கு ரயில்வே வெஹிக்கிள் வச்சிருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார், நான் சும்மா. பேசாதயா. 10 நிமிஷத்துல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். இல்லன்னா ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்துரு. சாமான் சட்டெல்லாம் தூக்கி வெளியே போடு. இல்ல சார், 10 நிமிஷத்துல நாங்க வெளியே போயிடுறோம். ஆமா சார், நாங்க 10 நிமிஷத்துல போயிடுவோம் சார். போயிடுறோம், நீங்க போங்க. இங்க பாத்தியா, இதை விட ஒரு அற்புதமான மண்டபம் இந்தியாவிலே கிடைக்காது. இங்கதான் மகாராஜா மகாராணி எல்லாம் தங்கியிருந்தாங்களாம். இப்ப நாம தான் இந்த சாம்ராஜ்யத்தை ஆள போறோம். வா. இந்த இடத்தை பார்த்தா நமக்காகவே கட்டின மாதிரி இல்ல? நான் தான் சொன்னேன்ல, மகாராஜா மகாராணி எல்லாம் தங்கியிருந்த இடம்னு. கூட்ஸ் வண்டியில இருந்து துரத்துற மாதிரி இங்க யாரும் வந்து துரத்திட மாட்டாங்களா? அது சென்ட்ரல் கவர்மெண்ட்மா, இது ஸ்டேட். இங்க எல்லாம் நம்ம கையில தான். இந்த வீட்டு வசதி வாரியம் இருக்குல்ல, அதுல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ். யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய ரூம். பாத்து அது வா. பிலோமினா, என் பர்த்டேக்கு ஏதோ பரிசு கொடுக்கறதா சொன்னியே, என்ன கொடுக்க போற? உங்க கையை கொடுங்க. யாரோ லாரிக்காரன் அடிச்சு போட்டு போயிட்டான். ஸ்பாட்லயே ஆல் அவுட். நேத்து வரைக்கும் 1500 ரூபாய் சம்பளத்துக்கு LICல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இவன் நிலைமையை பாத்தீங்களா? சார், மேனேஜர் வந்து சார், நேரா உள்ள போங்க சார். குட் மார்னிங் சார். எஸ் ப்ளீஸ். சார், என் பேர் ரவி சார். நான் BCom பாஸ் பண்ணிருக்கேன் சார். டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் லோயர் ஹையர் பாஸ் பண்ணிருக்கேன் சார். ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நம்பர் பாஸ் சார். வேணும் சர்டிபிகேட்ஸ் பாருங்க. எனக்கு தயவுசெய்து வேலை கொடுங்க சார். நீங்க படிச்சிருக்கலாம் சார், ஆனா இங்க தற்சமயம் வேலை இல்ல சார். இல்ல சார், இப்பதான் இந்த ஆபீஸ்ல வேலை சார். ஒரு கிளர்க் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு. அந்த வேலையாவது கொடுங்க சார். நான் சின்சியரா வேலை பார்ப்பேன் சார். ஐ எம் வெரி சாரி சார். அவர் செத்த 5வது நிமிஷத்திலேயே அந்த போஸ்டுக்கு வேற ஒரு ஆள் பிக்ஸ் பண்ணியாச்சு. என்ன அப்படி பாக்குறீங்க? வேலையில திண்டாட்டம் என்னை விட வேகமா இருக்கு சார். நான் வரேன் சார். ஒரு லாரி புக்கிங் ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருச்சு. எனக்கும் அங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாருங்களேன். அங்க ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் வேலை. இங்க ரொம்ப கஷ்டமான வேலையா? ஒரு நாளைக்கு பார்க்க தானே போற.
தேங்க்யூ சார்.